இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் பாயாசம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்து 1 கப் அவலை இதில் சேர்த்துடலாம். அவலை நல்லா 2 தடவை கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. அவல் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அவல் நல்லா வெந்துருச்சு. இது கூட 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து 2 பாதாம் 4 முந்திரியை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது பாயாசத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து 2 ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து 1 கப் நாட்டு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் இருக்கட்டும். அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நெய்யில் வதக்கின முந்திரியும் திராட்சையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. எப்போதும் சேமியா ஜவ்வரிசியில் தான் பாயாசம் பண்ணியிருப்பீங்க. அவல் பாயாசமும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.